சாதனை காலமாகும். கர்த்தருக்கு புகழ்ச்சி உண்டாகும். இரண்டாவது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை 2. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்கு அளித்த பாடலை பாடுவோம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் ஏசாயா 35ஆம் அதிகாரம் 1-10 முடிய. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவடி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியால் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும். லிபோனின் மத்தியிலும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் தமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பகருகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், இடம் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிப்பட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திரும்பும். அப்பொழுது முருகன் மானை போல குடிப்பான். ஊமையும் நாவும் வெளியேறும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடல் வெளியிலே ஆறுகளும் காய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகும். வறண்ட நிலம் நீரூற்றுமாகும். வலு சர்ப்பங்கள் ஆவரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் பொருட்டையும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும்பாறையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீக்குள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் அடையும் மேலிருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலம் கவிழ்க்கும் ஓடிப்போம் என்பதே. வாசிக்கப்பட்ட வேத வசனங்கள் நம்மளுடைய ஒவ்வொருடைய எதிரை நிலத்திற்கு கிரியை கடவுள் செய்வாராக. நாம் உலகத்தில் உள்ள கிறிஸ்தவத்தின் செய்தியோடு உபதேசமாய் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோமாக. இந்த விசுவாசத்தில் நாம் வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்க திரிய கடவுள் கிருபை செய்வாராக. அறுவரை காரணமாக 40வது ஞானப்பாட்டில் முதல் 2 கேள்வி பாடுவோம். ஞானப்பாட்டு 40. கர்த்தாவை போற்றுங்கள், எல்லா உலகின் ஜாதியாரே, நீங்கள் பாடங்கள்.
பாடுவோம். இவ்வுலகில் உமது திருச்சபையை கண்ணோக்கி ஆசீர்வதியும். தமிழ் சுவிசேஷத்துடன் சபையாராகிய நாங்கள் தூய போதனையில் உறுதியாக நிற்க துணை செய்தோம். எங்கள் பேராயரையும் குருமாரையும் ஆலோசனை சங்கத்தார் மற்றும் எங்கள் சபையிலும் சபை நிறுவனங்களிலும் உழைக்கிறவர்களையும் பிற இடங்களில் வேலை செய்கிற எங்கள் சபையாரையும் உங்களுடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பி அவர்கள் ஊழியத்தை ஆசீர்வதியும். எல்லாரையும் மீட்க வல்ல இந்த நற்செய்தி எங்கும் பரவலை செய்து பிற மதத்தினர் எல்லாரையும் முக்கியமாக எங்கள் ஊராரையும் நாட்டினரையும் தேவரே உம்மிடம் திருப்பி அருளும். நாங்கள் உண்மை உறுதியாக விசுவாசித்து உம்மிடம் எல்லா மனிதரும் அன்பு கூறுவதற்கு எங்களுக்கு துணை செய்யும். அதோடு சுவாமி, நாங்கள் ஒவ்வொருவருமாக உங்களுடைய திருப்பாதத்தில் அமர்ந்து உங்களுடைய வசனங்களை தியானிக்கின்ற பொழுது எங்களை இருதயத்தில் நீர் வாசம் செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி, ஆலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். வேலைக்கு செல்கிற மக்களை ஆசீர்வதி சாமி. வெளிநாடுகளிலே வேலை நிமித்தமாகவும் படிப்பு நிமித்தமாக செல்கின்ற மக்களையும் ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபையில் இருக்கக்கூடிய முதியோர்களையும் இளைஞர்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். சாமி, படிப்பின் காரியங்களிலும் உங்களுடைய ஞானத்தை தந்து ஒவ்வொரு பிள்ளையும் நன்றாக படித்து தங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிவாசல்களை திறக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். சாமி, ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண உடல் நலம், ஜீவன், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தந்து மென்மேலும் உயர்த்த ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேண்டியிருக்கிறோம். சாமி, அன்பை ருசித்தவர்களாய் உங்களுடைய அன்பை நாங்கள் பிறரிடம் வெளிக்காட்டும் மக்களாக நாங்கள் வாழ வேண்டிய எங்களை அர்ப்பணிக்க வேண்டுமாய் வேண்டியிருக்கிறோம். சாமி, என்னுடைய இறுதி முழுவதும் உங்களுடைய அன்பினால் நிலைத்திருக்க வேண்டுமாய் வேண்டியிருக்கிறோம். சாமி, இந்த நாளை நன்மையான திருவிழா சுற்றியாக சாமி, இந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு கொடுத்து வாசம் செய்ய வேண்டுமாய் வேண்டியிருக்கிறோம். சாமி, அழைத்து கொண்டிருக்கிற மக்கள் ஆசிரியரை நாங்கள் ஒவ்வொருவரும் தங்களை சேர்க்கின்ற சாமி, உங்களுடைய பிரசனங்களோடு கூடியிருந்து உங்களுடைய ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எல்லா நாடுகளின் நேசம் திருப்பதம் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவன் நடத்தத்தையே பரமளிக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சிறப்பான செய்யப்படுகிற போல தொழிலை செய்யப்படுவதாக, அந்த யாகத்தில் நிறுத்தாலும் எங்கள் குழந்தை கடைசியை நாம் பண்ணிக்கிறோம் பார்க்க வேண்டியும் எங்களை சார்ந்து பிரேஸ் பண்ணாமல் தீர்வு இஷ்டப்படுகிறோம். ராஜ்யமும் நல்லமையும் மகிமையும் உங்களுடைய ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம் திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராய் இருப்பாராக. கர்த்தரானவர் திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருள்வார்.